பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 32ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எல்லோரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமீன். ஆமாங்க, இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இதுல என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததி, அதாவது காத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சந்ததி எப்படி சொல்லப்படும் அப்படின்னா அது ஆண்டவருடைய சந்ததின்னு சொல்லப்படுங்க. இதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இதற்கான வேத பகுதி என்ன அப்படின்னா சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தையே நம்ம பார்க்கலாம். தாவீதை குறிச்சு நம்ம பார்க்க போறோங்க. அதுல சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல 9ஆம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது தாவீது சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் தாவீத தாயின் கர்ப்பத்தில இருந்து வெளிவர செய்யும் போது தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உன் சார்பில் விழுந்தேன் அப்படின்னு இருக்குங்க. சோ எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி, நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டாங்க. அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே தாவீதை தெரிந்து கொண்டாங்க. தாவீதினுடைய நோக்கத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனாலதான் அந்த கர்ப்பத்தில் இருந்து தாவீதை வெளிவர செய்தாங்க. அந்த நாள் முதல் கொண்டு தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. ஏன்னா இது பைபிள்ல சொல்லப்படல, ஆனா இன்னொரு புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈசாயி தாவீதை விரும்பிய பெற்றெடுக்கலங்க. கர்ப்பத்துல இருக்கும் போதே நிராகரிக்கப்பட்ட தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. இது பைபிள்ல சொல்லப்படல, ஆனாலும் தாவீதோட வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே புரியும். ஏன் அப்படின்னா ஈசாயோட 7 மகன்களும் மிலிட்ரியில இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு புரிய வரும் ஈசாய்க்கு தாவீத பிடிக்கவே இல்லை அப்படின்னு. சோ அப்படி தகப்பனால நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு கர்ப்பத்துல இருந்தே கர்த்தரை நம்பிக்கொண்டு இருந்ததுனாலதான் ஆடு மேய்த்த தாவீத கர்த்தர் அரசனாக மாற்றினாருங்க. இந்த நோக்கத்துக்காக தான் கர்ப்பத்துல இருந்து தாவீது தெரிந்து கொண்டு வெளிவர செய்தாருங்க. அது மட்டும் இல்லாம தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பேர் பெற்றாங்க. சோ தாவீது கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையினாலதான் அவனோட சந்ததி தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததின்னு இன்னி வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஏற்றவன் ஆகிய தாவீதோட வம்சத்துலதான் இயேசு வந்தாரு. இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிட்டியாக தாவீது வந்தாருங்க. தாவீதின் குமாரன் ஆகிய இயேசுன்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்குங்க. சோ அந்த அளவுக்கு தாவீதோட தலைமுறை கர்த்தருடைய தலைமுறைன்னு சொல்லத்தக்கதாக தாவீது இருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன தியானிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்த காத்திருக்கிற பீரியட்ல எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அவருக்கென்று நம்மளை தெரிந்து கொண்டபடியினால நம்மளையும் நம்மளுடைய சந்ததியையும் அவருடைய சந்ததின்னு சொல்லப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய சந்ததியை உயர்த்துவாருங்க. இந்த காத்திருப்பு காலத்தோட முடிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததின்னு கர்த்தர் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு கர்த்தர் நன்மை செய்வாருங்க. இந்த காரியத்தை நம்ம மனசுல வச்சு காத்திருக்கிற காலத்துல அவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று அறிக்கை செய்வோங்க. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து என்னோட ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் என் தகப்பனே, நீங்க எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்க சொல்லிய வார்த்தையின்படியே ஆக கடவுது டாடி. அப்பா, எங்களுடைய சந்ததி தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததின்னு நீங்க சொல்ல வைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.